ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி வீடியோவில் இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி தான் ஒரு பாப்கார்ன் கிராஃப்ட் ஐடியா பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்திருக்கேன். என்கிட்ட இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் இருந்தது. இது ஏதோ ஒரு லைட் வாங்கினப்போ அதில் இருந்த கார்ட்போர்ட் தான், அதை எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் அதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்க பீசஸை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாக் கலர் பேப்பர் யூஸ் பண்ணி அதை கவர் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் வந்து இந்த ஆயில் ஷீட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் பிளாக் கலர் சார்ட்டு இல்லாட்டி பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்ட்போர்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த பேப்பர் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் மட்டும் இடம் விட்டுட்டு அந்த கார்ட்போர்டுக்கும் அந்த பேப்பருக்கும் நம்ம இந்த பேப்பர் அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறோம். சர்க்கிள்லேயே பர்ஃபெக்ட் சர்க்கிளெலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத மட்டும் கொஞ்சமாக நீங்கள் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மட்டும் கேப் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் கட் பண்ணுற மாதிரி அந்த கொஞ்சமாக நம்ம பேப்பர் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு சுற்றியும் நம்ம ஒட்டி எடுத்துட்டோம். இப்போ இப்படி தான் கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதே ஆயில் ஷீட்லேருந்து ரெட் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாட் மாதிரி நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். அந்த பாப்கார்ன் இருக்கிற பாக்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு நான் கட் பண்ணுற மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு வந்து நீங்கள் வந்து குட்டியாகவும் இன்னொரு சைடு இன்னும் கொஞ்சம் ப்ராடாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு. இதே மாதிரி நம்ம 4 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி நான் பேஸ்ட் பண்ணுற மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதோட லுக் இப்படி தான் இருக்குது. ஒரு பாப்கார்ன் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி கிழிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை இந்த மாதிரி நல்லா கசக்குனதுக்கப்புறமா கொஞ்சமாக அதில் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரி நிறைய பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றா இதில் வந்து நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பீஸாக நான் எடுத்து ஒட்டி எடுத்துக்கிறேன். ஃபுல்லாகவே இந்த கிராஃப்ட்டை நான் வந்து ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்டராக ஒட்டணும்னு இல்லை, அங்கங்கே நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அண்ட் எல்லாமே ஒரே சைஸில் இருக்கணும்னு கிடையாது. யாருக்கெல்லாம் பாப்கார்ன் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதான் இதோட அவுட்லுக். அங்கங்கே அந்த பாப்கார்ன் விழுந்திருக்க மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லோ கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணிவிட்டு அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டாட்ஸாக நம்ம வந்து வச்சு எடுத்துக்கலாம். அது மேலே நம்ம வந்து மசாலா போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப கலர் பண்ணிட வேணாம். அங்கங்கே சும்மா டாட்ஸ் வச்சு எடுத்திங்கனாலே அது வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே ரியலாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணுமே அங்கங்கே டீட்டெயிலிங் கொடுத்துருக்கேன். அதுவுமே இன்னும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது ரெடி பண்ணி நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா ஒரு பாப்கார்ன் மாதிரியே இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பாய் பாய் வித் லாட்ஸ் ஆஃப் லவ் ஏஞ்சல்.